ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவெளி தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் தியான பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறு கதையோடு நான் துவங்க ஆசைப்படுகிறேன். 3 பசியோடு இருந்த கரப்பான் பூச்சிகள் ஒரு நாள் விவசாயினுடைய வீட்டிற்கு அங்கே வந்தது. அந்த விவசாயியும் மிகுந்த சந்தோஷத்தோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு நல்ல உணவளித்தார். அவைகள் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு மீந்த உணவுகளை எல்லாம் தங்கள் குடும்பத்திற்கு எடுத்து சென்றது. அப்படி அவைகள் அவருடைய வீட்டை விட்டு செல்வதற்கு முன்பதாக அந்த விவசாயி அந்த கரப்பான் பூச்சிகளை பார்த்து, ஏன் நீங்கள் தினமும் இப்படி பிச்சை எடுத்து சாப்பிடுகிறீர்கள்? நீங்கள் என் தோட்டத்தில் நல்ல வேலை செய்தால் நான் உங்களுக்கு நல்ல பணமும் உணவும் குடும்பத்திற்கு பாதுகாப்பும் தருவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது அந்த கரப்பான்கள் கேட்டது, ஐயா, நீங்கள் எப்படிப்பட்ட வேலைகளை எங்களுக்கு தரப்போகிறீர்? அவைகளுக்கு எவ்வளவு பணம் நீர் தரப்போகிறீர் ஐயா என்று சொல்லி கேட்டது. அப்பொழுது அந்த விவசாயி சொன்னார், என்னுடைய தோட்டத்திலே 4 வித்தியாசமான நிலையில் 4 வித்தியாசமான சம்பளம் உள்ள வேலைகள் உண்டு. அவைகளில் எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படியாக அவர் தொடர்ந்தார், என்னுடைய கோழிகளுக்கு தினமும் உணவு தயாராகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அந்த வேலை செய்பவர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் நான் தருவேன் என்று சொல்லி சொன்னார். இரண்டாவதாக, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டுகளை ஒழித்து அதை வெட்டக்கூடியவர்களுக்கு நான் மாதந்தோறும் 80,000 ரூபாய் சம்பளம் தருவேன் என்று அவர் கூறினார். மூன்றாவதாக, என் தோட்டத்தில் பிரச்சனை தரக்கூடிய பள்ளிகளை துரத்தக்கூடிய வேலை செய்பவர்களுக்கு மாதந்தோறும் 60,000 ரூபாய் நான் சம்பளம் தருவேன் என்று சொல்லி அந்த தோட்டக்காரர் அந்த விவசாயி சொன்னார். கடைசியாக, என்னுடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகளுக்கு பாடல் பாடி நடனமாடுகிறவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் அங்கே சம்பளம் தருவேன் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த கரப்பான்கள் முதலாவது அந்த கரப்பான் மிகுந்த சந்தோஷத்தோடு, ஐயா, எனக்கு அந்த பூண்டு வெட்டக்கூடிய வேலையை தாங்க, அதனால நான் 80,000 ரூபாய் நான் சம்பாதிப்பேன் என்று சொல்லி அது சொன்னது. இரண்டாவது கரப்பான், ஐயா, எனக்கு அந்த பள்ளியை துரத்தக்கூடிய வேலையை தாங்க என்று சொல்லி சொன்னது. மூன்றாவது கரப்பான் மிகுந்த யோசனைக்கு பிறகு சொன்னது, ஐயா, எனக்கு அந்த 10,000 ரூபாய் உள்ள அந்த சம்பளம் உள்ள அந்த வேலையை கொடுங்கள் என்று சொல்லி சொன்னது. இதை கேட்ட மற்ற கரப்பான்கள், என்ன இவன் முட்டாளா, 10,000 ரூபாய் உள்ள சம்பளம் உள்ள இந்த வேலையை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கரப்பான்கள் எல்லாம் அதை பார்த்து சிரித்தது. எப்படியோ அடுத்த நாள் காலையிலே 3 வேலைக்கு அங்கே வந்து சேர்ந்தது. அப்படி அவைகள் வேலைக்கு வந்த பிறகு தங்கள் வேலையை துவங்கினது. அதிலே முதலாவது மற்றும் இரண்டாவது கரப்பான்கள் வேலையை துவங்கின சில நேரத்திலே அது இறந்து போனது. இதை பார்த்த அந்த தோட்டக்காரர் 3வது கரப்பானிடத்தில் வந்து ஆச்சரியத்தோடு அதை அழைத்து, ஏன் மிகவும் குறைவான சம்பளம் உள்ள இந்த வேலையை தெரிந்தெடுத்தா என்று சொல்லி கேட்டார். அது ஆழமான மூச்செடுத்து அது சொன்னது, கோழிகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு கரப்பான்கள் தான். அப்படி இருக்க அந்த வேலையை நான் எப்படி செய்வேன்? இரண்டாவது, பூண்டுகளை உரிக்கக்கூடிய அந்த வேலை மிகவும் ஆபத்தானது. அதனுடைய வாசனை, அதனுடைய வீரியம் அந்த கரப்பான் எங்களை கொன்று போட்டு விடும். அப்படி இருக்க நான் எப்படி அந்த வேலையை தெரிந்தெடுப்பேன்? மூன்றாவது, பள்ளிகள் எங்களை பிடித்து கொன்றுவிடும். அப்படி இருக்க நான் எப்படி அந்த வேலையை தெரிந்தெடுப்பேன் என்று சொல்லி அந்த கரப்பான் சொன்னது. மேலும், இது பணத்தை பற்றியது அல்ல ஐயா, அது என் உயிர் சம்பந்தமானது என்று சொல்லி அந்த தோட்டக்காரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினது. பிரியமானவர்களே, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு நாமே பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நாம் எடுக்கும் தீர்மானங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக என்ன செய்யக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும் பொழுது, லோத்துவின் மனைவி சோதோமின் பொருட்கள் மீது ஆசை வைத்து தன் ஜீவனையே அழித்து போட்டான். ஆகான் எரிகோவின் பொருட்களின் மேலே ஆசை வைத்து தேவ கோபத்திற்குட்பட்டு தான் மடிந்ததும் அல்லாமல் தன் குடும்பத்தையும் சேர்த்து அழித்து போட்டான். கேயாசி பொருட்களின் மேலே மதிமயங்கினதினால நாகமானை விட்ட குஷ்டரோகத்தை அவன் பெற்றுக்கொண்டான்.
பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். தம்முடைய தாசனாகிய பவுலின் மூலமாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பணம் அது தேவையானதுதான். ஆனால் ஒருபொழுதும் ஒரு விசுவாசிக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசையானது நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அழிவை அது கொண்டு வந்து விடும். உலகத்தின் மேல் உள்ள அந்த நாட்டம், அதன் மேல் உள்ள பற்று நம் வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய அந்த மோசமான தீர்மானமாக அது நிகழ்ந்துவிடும். பிரியமானவர்களே, ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறார் 11வது வசனத்துல, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவ மனிதர்களாகிய நாம் இவைகளை விட்டு ஓட வேண்டிய காலமாக இருக்கிறது. இவைகளை நோக்கி நடக்கக்கூடிய காலம் அல்ல, இவைகளை விட்டு ஓட வேண்டிய காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலைவெளியிலே இவைகளை நாம் சிந்தித்து, நாம் யோசித்து பார்த்து நல்ல தீர்மானங்களை கர்த்தருடைய உதவியோடு கூட நாம் எடுத்து நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.